எனக்கு பிறந்தது வந்து திருவள்ளூர். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். எங்க தகப்பனார் வந்து போட்டோ ஃப்ரேம் செய்வாங்கல்ல, அந்த தொழிலாளி சொந்தமா கடை வச்சிருந்தாரு. நாங்க 5 பேரு குடும்பத்துல. நான் 2வது. நாங்க தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்க. தமிழ் மூலமா தெலுங்கு கற்றுவங்க. எங்க வீட்டுல வந்து தமிழ தான் பேசுவாங்க. என் தாயார் வந்து பர்மாவில இருந்து அகதியா தமிழ். ஒரு தெலுங்கர் நாம் தமிழர் கட்சியில. ஆமா, இல்ல எங்க தாயாரு பர்மால இருந்து வந்தவங்க. ஒரு ஏன் நான் அதை சொல்ல விருப்பப்படுறேன்னா, புலம்பெயர்வுனா என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா எங்க அம்மா சொல்லி கண்ணீரா வடிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து வீடுகள் தேக்கு மரத்தாலானது. எங்க தாயார் வீடு எல்லாம் தேக்கு மரத்தாலானது. ஆடு மாடு காணும்னா வீட்டுக்கு கீழே போய் தேடுவாங்க. தேக்கங்கால்கள் மேல வீடு இருக்கும், ஆடு மாடுகள் கீழே போய் படுத்திருக்கும்னு போய் தேடுவாங்க. பர்மால தேக்கு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல இருந்து வந்தாங்க. இங்க கும்மிடிப்பூடி முகாம் பகுதிகளில் போறாங்க. அப்போ அந்த காலத்துல போகும்போது ஓலை இது அடர்த்தியா வைக்கல் போட்டு குடிசை இருக்கு. அதுல இருந்து ஒருத்தர் வெளியே வராரு. எங்க அம்மா எனக்கு சொன்னது, பரவாயில்லப்பா, இந்த ஊர்ல மாட்டுக்கு போடுற வைக்கல கூட மேடை கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைச்சோம். அதுக்குள்ள போறதுக்கு ஏதோ ஒரு வழி கூட வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். அது வீடுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு எங்க அம்மா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களோட உணர்வு எப்படியா இருந்தது? தன்னோட நிலத்தை, தான் வாழ்ந்த பூமியை, அங்கிருந்து நட்பை, சுற்றத்தை விட்டு வந்தவங்களோட உணர்வு எப்படி இருக்கும்? ஒரு நாடு தன்னதுன்னு நம்பி ஒருத்தர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டா அவனோட வலி என்னவா இருக்கும்னு எங்க தாயார் சாதாரணமா, அப்ப தமிழ் தேசியம் எல்லாம் கிடையாது. நான் சொல்றேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க எங்க அம்மா சொல்லுவாங்க, நாங்க பொன்னியின் செல்வன் வருமானு காத்திருப்போம், கல்கியோட புத்தகங்கள் வருமானு, இங்க இருந்து அரிசி வருமானு நாங்க காத்திருக்கோம். பர்மால இல்லாத அரிசி இல்ல, ஆனா தமிழகத்துல இருந்து வர அரிசியை நாங்க வந்து விரும்பி சாப்பிடுவோம். அது தமிழகத்தோட. அவங்க தெலுங்கர் தான், என் தாயார் தெலுங்கர் தான், என் தந்தையும் தெலுங்கு தானா. இங்க இருந்தே அவங்க போனதுனால புலம்பெயர்ந்து போகும்போதே தமிழ்நாட்டுல இருந்து போனவங்க தான். அப்ப அப்படிதான் வந்தோம். நம்ம என்ன தெலுங்கர் அடையாளம் காட்டுதான் அந்த சீமான் அவர்கள் தான். நீ அப்படி ஒண்ணும் கருத்து தமிழ் மேல இருக்கிறவங்க நேசமோ அது ஒண்ணும் பெரிய குற்றச்செயல் இல்லையா? இல்ல நேசமோ இதுவோ இருக்கிறதுனால நீ ஏன் தமிழ்னா சொல்லிக்க வேண்டிய அவசியம்? நீ தான் அமெரிக்காவுக்கு போற, அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் தான் நீ வாங்க முடியும். நீ அமெரிக்கனா மாற முடியுமா? இன்னொன்னு, அது நீ உன்னோட இனத்துக்கு செய்கிற துரோகம் இல்லையா? நீ எதுக்காக தமிழ்னு சொல்லிக்கணும்? தமிழ் இங்க எவ்வளவு பேர் வெளிநாட்டு நடந்துச்சு இந்த உரையாடெல்லாம் கட்சியில சேர்ற காலங்கள் ஆரம்பத்திலே இருந்து. ஏன்னா எனக்கு 2019 மக்கள் நீதி மையம் வருது. எனக்கு அதுக்கு முன்னாடி நான் சமூக தொண்டு நிறுவனங்கள்லாம் வேலை செஞ்சிருக்கேன். நானே ஒரு தோழமை திறன் ஒரு அமைப்பு வச்சிருந்தோம். 2015 மழை வெள்ள காலங்கள், கொரோனா காலங்கள்லாம் நாங்க அப்ப வேலை செய்யறோம். அப்ப அந்த அமைப்பும் இருக்கு கட்சியில். அப்ப சேர்ற சூழ்நிலை வரும்போது மக்கள் நீதி மையம் சேரலாமா அல்லது நாம் தமிழர் சேரலாமா, ரெண்டுமே இயக்கமாக தான் இருக்காங்க. இவர்கள் வந்து தெலுங்கர்கள் ஆகாதுன்றாங்களே.